மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தரமான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களில் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி குரு பெல்லை ஆன் அடிச்சுங்க. நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகளை தொடர்பாக நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியை ஏற்படுத்தும் வழக்கு நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் தமிழகத்தில் பொது இடங்களில் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தனித்தனியாக கழிப்பிட வசதி இருக்குது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தனியாக கழிவறை வசதி இல்லை. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் தினமும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் கடுமையான சிரமத்தில் ஆளாகிறாங்க. எனவே ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெளியாயிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக கூடிய விரைவில் மத்திய மாநில அரசுகள் பதில் அளிக்கணும். பதில் அளித்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஒரு சின்ன குறிப்பு, அதாவது 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்களாக நடைபெறுது. இந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வந்துருக்காங்க. இந்த வகையில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்லையும் சாய்வுதள வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வாக்குச்சாவடி மையங்களில் செய்து தரப்படும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்குப்பதிவுகள் என்ற நிலையை வருவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடனே பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே என்பா, நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.